அவன் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு வாழ்ந்துட்டுறான். ஸ்பைடர்மேன் கடிச்சிட்டு கிட்ட இருக்கு கிண்டர் வாங்கி. அட கன்றாவிய கொப்பை தொட்டிங்க இல்லை கோடி ரூபா கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்கள் பண்ண மாட்டோம்ட்டு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அதில் ஒரே ஒரு ஸ்பைடர்மேன் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒன்று வந்திருந்தா இன்னைக்கு இத்தனையை வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்காது. இல்லைதான் காலம் எவ்வளோ வேகமாக ஓடுதுன்னு பார்த்தீங்களா? நான் கடைக்கு போகிறப்ப கிண்டர் சாய் கேட்டால் மண்டபம் வளர்த்தி விடுவோம் உடம்பு கூப்பிட்டு போவீங்க. இன்னைக்கு நீங்கள் போட்டு கிண்டர் சாய் வாங்கியிருக்கீங்க. இதுவும் ஒரே ஆள் ஒன்று வாங்க போடல, ஆளுக்கு பப்பாதி அமௌண்ட் போட்டு இதை வாங்கி வச்சிருக்கோம். பங்குன்ற போங்கு இருக்கக்கூடாது. பங்கு தான் டிஃப்ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இதில் ஸ்பைடர்மேன் வந்தால் மட்டும் எனக்கு மீதி எது வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒருவேளை 6 பொம்மை வில்லன்ஸ் வந்தாலும் நீங்களே எடுத்துக்கலாம். எனக்கு 2 ஸ்பைடர்மேன் வந்தால் கூட ஓகே தான். எவனாவது மலையில் உட்காந்து பஞ்சு விட திருட்டுருப்பான் மட்டும் சொல்லு. உங்களுக்கு 6 டாய்ஸ் கிடைக்கும்ல. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஓகே மொத்தம் என்ன மேட்டர்னா, ஒரு வேளை ஏதாவது ஒரே ஸ்பைடர்மேன் வந்து 2 வந்துருச்சுன்னு வைங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் எடுக்கிறது உனக்கு, நான் எடுக்கிறது எனக்கு. ஓகேவா? ஆனால் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். மேட்ரு அதுதான். சூஸ் தி பெஸ்ட். நீங்கள் எடுத்து வச்சுக்கிறத கூட எடுத்துக்கலாமா? இல்லை அது குழந்துருவேன். இதில் ஓப்பன் பண்ணினா உள்ள என்ன இருக்குதோ அதுதான் உனக்கு. பொம்மை தான் இல்லைன்னு வச்சு உருண்டை தானே. உருண்டை எத்தனை உருண்டை? அவங்க உருண்டையெல்லாம் அவங்க கிடையாது. ஸ்பைடர்மேன். ஓகே, நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஸ்பைடர்மேன் மேலே தான். சரி ஓகே, கொண்டு போய் சிஸ்டம் பக்கத்தில் வச்சுட்டா எல்லாரும் மிரண்ட போகிறாங்க. வழக்கமாக எல்லாம் ட்ரெண்டுக்கு வீடியோ போடுவாங்க. நாங்கள் ட்ரெண்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆமாம் கடையிலே காலி ஆகி போச்சு. வேணும் வந்திருக்கோம். சேலம் முழுக்க சுற்றிட்டு இருந்தோம். அப்போ ஒரு கடையில் கேட்டால் இல்லை, எதர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர்லேயே ஒரு பாக்ஸ் கொண்டு வந்து இறக்குனாங்க. ஒன்று எவ்வளோன்னு கேட்டால் 50 ரூபானாங்க. ஃபஸ்ட்டு 2 மட்டும் வாங்கலான்னு தான் முடிவு பண்ணோம். ஆமாம், அப்புறம் 2 வாங்கணும், அதுக்கப்புறம் 2 வாங்கணும், அப்புறம் ஒரு டசன் வாங்கிட்டோம். அந்த ட்ரே எவ்வளோங்கன்னு கேட்டோம். 400 ரூபாய்னாங்க. ஆளுக்கு 200 ரூபா போட்டு இப்போ இதை வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். சரி ஓகே, உனக்கு அதிகபட்சம் என்ன வேணும்னு எதிர்பார்க்குறேன்? ஸ்பைடர்மேன் ஏதாவது ஒரு ஸ்பைடர்மேன் வெனம் வந்தால் கூட எனக்கு ஓகே தான். மைல்ஸ் மொராலஸ் வந்தாலும் ஓகே தான், வென் ஸ்டேசி வந்தாலும் ஓகே தான். எனக்கும் வேற எதுவும் இல்லை, ஏதாவது ஒரு ஸ்பைடர்மேன் அவ்வளோதான். ஆல்ரெடி இதான் இந்த லிசார்ட் பாய்க்குள்ள வாங்கியிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த லிசார்டோடய விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசித்தோம். இவ்வளோ செலவு பண்ணி வாங்கணுமா அப்படின்ற மாதிரி தான் யோசித்தோம். என்ன பண்ணுறது, எல்லாம் விதி. அன்னைக்கே ஒரு சின்ன பையன் கேட்டான்னு கிண்டர் வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை இருக்கா? ஒரு வேளை எனக்கு லிசார்ட் வந்தான்னு வையன், உனக்கு கொடுத்துற நீ வச்சுக்க. ஏன்னா நாங்கள் கொண்டு போனால் ஒரு பையனும் மதிக்க மாட்டானே. அட்லீஸ்ட் ஒரு வெண்ணம் போது எடுத்துகிட்டு போய் சிஸ்டம் பக்கத்தில் வச்சா தான் ஆஃபீஸை மிரட்ட முடியும். எனக்கு அதிகபட்சம் ஸ்பைடர்மேன் அப்படிலாம்னா வேணும் ஒன்று. எனக்கு நான் வந்தால் நான் எடுத்துக்குவா, வில்லன் தானே வேணும். அப்படியெல்லாம் இல்லை, வேணும் ஆப்ஷனல். அவன் வந்து ஆன்டி ஹீரோ, அதனால் எனக்கு வந்தால் ஓகே தான். மொத்தம் 8 கிண்டர் ஜாய் வாங்கியிருக்கோம். ஆளுக்கு 4 கண்ணாப்புனான்னு எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். 8ல் பாதி 4 தான். ஆமாம் 4 தான், வேணாம் 5 வருவாண்ணா. சரி ஓகே, யார் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது? என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன் நீங்களா இருக்கீங்க. பிங்கி பிங்கி பண்ணி பண்ணுவாண்ணா தெரியலையே. மைக்கு வேற அந்த கடைசியில் வச்சிருக்கேன். வச்சிருக்கேன், இதை எடுத்துக்கொள்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்பைடர்மேன் மட்டும் வந்துரு. அதான் ஸ்பைடர்மேனே வந்துட்டா வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். இல்லையே மீதி நான் எடுக்கக்குள்ள வீடியோ எடுக்க மாட்டீங்களா? அப்போ கமான், இதுக்குள்ளே தானே பொம்மை இருக்கும்? இல்லை, அதுக்குள்ளே தான் அந்த உருண்டை இருக்கும். இதுக்குள்ளே தான் உருண்டை இருக்கும். நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். நமக்கு அந்த உருண்டை முக்கியம் இல்லை, உருண்டையை லாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம். ஐயோ என்ன கன்றா விடாது. ஹேர் கிளிப்புன்னு நினைக்கிறேன். எங்கள் பாப்பாவோட கொடுத்தா போட்டுக்கோ. என்னது இது? என்னங்க இது? ஃபஸ்ட்டு இது ஏதோ ஊஞ்சல் மாதிரி இருக்குடா. என்ன கன்றாவேன்னு தெரியலடா இது. எனக்கு ஏதோ ஹேர் கிளிப் மாதிரி தான் தெரியுது. ஒரு வென்ஸ்டேசி யூஸ் பண்ண ஹேர் கிளிப்பாக இருக்குமோ? வாட் ஹெக், என்னங்க சிதாச்சு இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி இத்தனை இருக்குது இதில். இதுதான் வந்திருக்கு போல். ஆமாம், அதனால இதையே கொடுத்து முடிச்சிடறேன். என்ன பண்ணுறது? அந்த மூலையில் பாருங்க. ஹெல்ப் மீ. இதில் ஏதோ ஒன்று அட்லீஸ்ட் இருக்கட்டும். இந்த மூலையில் பாருங்க. 3 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடாதா, இல்லை 3 வயசு இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடாதா? ஏஜ் 3+. ஓகே, 3 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, நல்ல வேலை எனக்கு 3 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இது. ஆமாம், என்ன கன்றாவேன்னு தெரில. ரவுண்ட் 1 செவமணி. ஐயோ எது எடுக்கிறதுனே தெரியல. கையை குறக்கூடாதா? ஓப்பனில் இருக்குது. பழுத்து போச்சாலாம் பார்க்காத, ஏதாவது சூஸ் பண்ணு.
அவனை சொல்லி நிறுத்துங்களா? கண்டுபிடிக்க முடியாது. உள்ள இருக்கிற உருண்டை உருளோ அதனால டக்குனு ஏதாவது சூஸ் பண்ணி எல்லாத்தையும் தொட்டு பார்த்தீங்கன்னா பொழந்துருவேன். சரி ஓகே, தொடர்றது உனக்கு. சிட் எமோஷனல் டேமேஜ். என்ன கண்ட்ரோல்? என்ன இது? எனக்கு ரீசூஸ் பண்ணுறதுக்கு தான் வயசு இருக்குது. அந்த ஆசை கிடையாது. நீ எடுக்கிறது உனக்கு, நான் எடுக்கிறது எனக்கு. அந்த கர்மத்தை நீயே எடுத்துக்கோ. உன் சைடு வச்சுக்க. இந்தானே வச்சுக்க. 2 பேர்த்துக்கும் பல்பு வந்திருக்கு. ஒருவேளை எல்லாமே அப்படி இருந்துச்சுன்னா வாழ்க்கையில இவ்வளோ காசு தேவையில்லாமல் செலவு பண்ணியிருக்கேன். என்னடா பரவாயில்ல தான் வெளில வந்தால் போதும் நடக்கும் போல. ஓகே மக்களே, என்ன ஆச்சுன்னா 2 பேர்த்துக்குமே ஏதோ ஒரு உதவாதன்னு வந்திருக்கு. போக பார்த்தா எங்களுக்கு வெளில வந்தாவே சந்தோஷப்படும் போல். திஸ் கர்மத்தை தவிர ஆல்ரெடி ஒன்று வந்திருக்கு. அதனால் இதை தவிர வேறு எது வந்தாலும் ஓகே தான். இதுதான் திரும்பி இருக்குது, அதனால் நான் இதை எடுக்கிறேன். ரவுண்ட் 2. இல்லை, எனக்கு என்ன டவுட்னா, அதிர்ஷ்டன்றது 1/4 கிராமாவது இருக்கிறவங்க இதெல்லாம் வாங்கலாம். நம்மள எதுக்கு இதை வாங்கிட்டு எப்படியாவது கிடைச்சிடாதான் ஒரு ஆசை தான். எஸ், வேணாம் வந்திருக்கு மக்களே. வேணும், நான் தான் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு வந்திருக்கு. போதுண்டா, இது போதுண்டா. ஒரு வழியா மக்களே வேணாம் வந்துருச்சு. எங்க ஸ்பைடர் மேனே வராதோ. போதும் மக்களே, எனக்கு வேணாம் வந்துருச்சு. சரி போதுன்னா எந்திரிச்சு வாங்க, மீதி நான் குழந்தைறவேன். உங்களுக்காக அதிர்ஷ்டம் 5% கிடைச்சிருக்கு. இப்போதான் சொன்னேன் ஒரு வழியா. ஓகே, ஐ காட் வேணும். நான் குவாலிட்டி உண்மையிலேயே செம்மையாக இருக்குது மக்களே. அதை வாங்கணும்னு நினச்சதுக்கான ரீசனில் அதுவும் ஒன்று. உண்மையிலே சூப்பராக இருக்குது. எஸ், இதுன்னு ஒன்று கூட்டும் போது தூக்கி போட்டாங்க. ஓகே, வி ஹேவ் 2 வில்லன்ஸ். அடுத்தது சிவமணி. எனக்கு வந்து 4 தான் இருக்குது. 4 பொழந்துருவேன். ரவுண்ட் 2 சிவமணி. கண்டிப்பாக தான் எடுக்க போறியா? யோசிச்சுக்கடா. ஓகே, ஏற்கனவே நானே வைத்தறிச்சல் இருக்கேன். எக்ஸ்ட்ரா வைத்தறிச்சல் நீங்க கேட்டது எனக்கு வந்துருக்கு, நான் கேட்டது உங்களுக்கு வந்துருக்கு. பட் பரவாயில்ல, எனக்கு ஓகே தான். மைல்ஸ் மொராலஸ் நானே எதிர்பார்த்தது தான். பண்றது நம்மளுக்கு போறாம. ஓகே ஓகே, ஃபைனலி மைல்ஸ் மொராலஸ் வந்துட்டாரு. மைல்ஸ் மொராலஸ் ஓகே தான். நமக்கெல்லாம் உள்ள என்ன இது கொடுத்துக்கிறானுங்க. உள்ள நேரம் ஒருத்தர் இந்த அடிச்சு விளையாடுறதுக்கு கொடுப்பாங்களா? அப்படி பார்த்தீங்களா? இதில் இதில் மாற்றம் மாதிரி தான் இருக்கும். எதில் மாற்றம் தான் எனக்கும் தெரியல. இதாண்டா உட்காரல. ஐ காட் மைல்ஸ் மொராலஸ். ஓகே தான், ஓகே நான் ஒத்துக்கிறேன். ஆளுக்கு ஒன்று வந்து விட்டது. ஒருவேளை இன்னொரு மைல்ஸ் மொராலஸ் வந்தால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, அதே மாதிரி வேணாமல் வந்தாலும் நான் கொடுத்துட்றேன். அடுத்து எனக்கு ஸ்பைடர்மேன் வரும்னு நினைக்கிறேன். Round 3. ஆதி காலத்து ஐடியா இருக்குது. என்னன்னா 12 12 யார் 12 பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, ரவுண்ட் 3. வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, மக்கள் பார்த்து. ஓகே, இதுக்கு மேலே எனக்கு எது வந்தாலும் ஓகே தான். இன்னொரு தடவை வந்தாலும் எடுத்துட்டு காதல மாட்டேன். அந்த கருமத்தை என்ன கன்றாக இருக்குதுன்னு தெரில. அதில் ஃபோக்கஸ் மட்டும் தான்.
அப்பாடா நல்லா இந்த கருமை என்கிட்ட ஏற்கனவே ஒன்று இருக்கு. ஓகே ஓகே, ஸ்பைடர்மேனில் இன்னொரு வெரைட்டி ஒன்று வந்திருக்கு. ஆமாம் ஏற்கனவே என்கிட்ட இருக்கே. ஆஹா, நல்ல வேலை இதை நான் எடுக்கல. அவனும் ஆளுக்கு ஒன்று எத்தனை இருக்கு? என்னது உனக்கு ஒன்று இருக்கு. ஓகே, இன்னும் ஒன்று தான் இருக்கா? என்னது உங்களுக்கு இன்னும் ஒன்று தான் இருக்கு. ஓகே, எனக்கு இன்னும் 2, எனக்கு இன்னும் 3 இருக்கு. இன்னொரு ஸ்பைடர்மேன் வந்துருக்குறான். ஓகே, ஒரு ஸ்பைடர்மேன் முடிந்தது. அடுத்தது 12 போட்டு பார்த்து ஓகே ஓகே ஸ்பைடர்மேனாக ஒரு சந்தோஷம். அட்லீஸ்ட் ஓகே தான். அந்த கன்றாவி மாதிரி ஏதோ ஒன்று வந்துச்சே, அதுக்கு இது வந்து ஓகே தான். மக்களே, ரவுண்ட் 3ல் இன்னொரு இது என்ன கைண்ட் ஆஃப் ஸ்பைடர்மேன்னு தெரில, பட்டு ஸ்பைடர்மேன் தான். பட் ஐ எம் ஹாப்பி தான். நீங்கள் வேணால் ஹாப்பி இருந்துட்டு போங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நகைச்சுவை வேணாம். என்ன அப்படியே எடுக்க போறியா இல்லை இங்கே வச்சு எடுத்து? ஓகே, எடுத்துட்டு வா. கமான், யூ கேன் டூ இட். வேணாம், அதை கொஞ்சம் கட் ஓகே எடுக்கிறேன். இன்னைக்கு எடுக்கிறேன். மனசு வந்துருக்கு, அது ஒரு சந்தோஷம் தான். உனக்கு ஒன்றும் நல்ல மனசுக்கு லிசார்ட் வரண்டா. என்ன ஓப்பன் பண்ணி பார்த்துட்டீங்களா? சீட்டிங், இட்ஸ் சீட்டிங். தெரியும்ல, நீ தான் சூஸ் பண்ண, நான் என்ன பண்றது? ஏதோ நான் எடுத்து உன் கையில் கொடுத்துருந்தா அது உனக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். லிசார்ட் ஏன்னா உனக்கு மட்டும் ஸ்பைடர்மேனாக வந்துட்டு இருக்கணும். உங்களுக்கு ஸ்பைடர்மேன் தானே வந்துச்சு, உங்ககிட்ட 2 ஸ்பைடர்மேன் இருக்கு. இன்னொருத்தன் வெனமாச்சே, டாம் ஹார்டி. இது ஸ்பைடர்மேன் தான். ஓ, வெனம் ஸ்பைடர்மேன். ஓகே ஓகே, ரைட். அப்படின்னா கொஞ்சம் மருத்துவம் தான். ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே மக்களே, என்ன மேட்டர்னா 2 இருக்குது. ஒன்று தான் என் பக்கம் இருக்குது, அதை எடுக்கிறதால எது எடுக்கிறான்னு தெரில. நீ எடுக்கிறான்னு எதை எடுப்ப? நீங்கள் முதல்ல எடுத்துகிட்டு விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லை பரவாயில்ல, சொல்லு. இல்லை பரவாயில்ல, நான் எடுத்தால் எப்படியும் தப்பான முடிவு தான் எடுப்பேன். இது ஒடுங்கி இருக்கு, இது ஒடுங்காமல் இருக்குது. நீங்களும் தப்பான முடிவு தான் எடுப்பீங்க. அப்போ நீங்கள் எடுத்த முடிவுக்கு அடுத்த முடிவு சரியான முடிவாக தான் இருக்கும். ஆனால் எதை எடுக்கிறதுனே தெரியலையடா. ஆசன் இருக்கு. வண்டி என்ன ஓப்பன் பண்ண விட்டு நான் என்ன எடுத்துக்க சொல்லிடலாம், அதில் முடிஞ்சது. புலம்புருவேன். உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்காது இல்லை? இது கிட்டே இருக்கு, இதுதான். சரி ஓகே, தெரில. இங்கே இதை பிடிங்க. ஓகே தான். வெயிட் ஆகிற மாதிரி இது என்னடா அது? இருந்தாலும் அதை எடுத்துருவோமா? ஆனால் இது ஏன் வெயிட்டாக இருக்குதுன்னு தெரியலையா? அந்த உருண்டை வெயிட்டாக தான் இருக்குது. ஐயோ, ப்ளீஸ் ஸ்பைடர்மேன், ப்ளீஸ் ஸ்பைடர்மேன். மக்களே பார்த்தீங்கன்னா மக்களே, ஓகே அதிகமாக சிரிக்கக்கூடாது. ஓகே, கீழே வந்து கிடக்குற. ஓகே ஓகே, அந்த ஜடல் ஓரமாக வச்சுருங்க. அதான் ஜடல் வந்துருச்சு, அப்புறம் என்ன? ஓ மை காட், அப்படின்னா அதில் ஸ்பைடர்மேன் இருக்குமா? வாய்ப்பு இருக்கு. ஃபைனல் ரவுண்ட். நான் வீட்டுக்கு குழந்துருவேன். ஓப்பன் ஓப்பன் மேலே வச்சு ஓப்பன். ஓகேவா? சண்டை போட வைக்குது. எதுனா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. வீடியோ பார்க்குற மக்கள் எனக்கு
ஸ்பைடர்மேனுக்கு ஏதாவது ஆகிய ஸ்பைடர்மேன் திருடுவோம். சூப்பரா இருக்கு. ஓடு வெயிட்டா இருக்கிறப்ப உசாரா இருக்கணும். எனக்கு போதும், எனக்கு போதும், காசு வருத்துதான். ஓகே, இப்போ நான் உருண்டை சாப்பிடுவோம். ஆமா, அவ்வளோதான். சந்தோஷமா உருண்டை சாப்பிடுவோம். அதெல்லாம் பார்க்குறீங்க அங்கே வச்சிருக்கேன். இங்கே பாருங்க, அதை தொடாதீங்க. எல்லாம் நேரம் என்ன பண்ணுறது? சரி, ஓகே, ஐ கார்டு வேணும். எனக்கு அப்பயே தெரியும் 2 பேருக்கும் அது இஷ்டம் கிடையாதுன்றது. நீங்கள் எடுத்தது எனக்கு வரும்ல. ஓகே தான், உங்களுக்காக வேணும் ஒரு ஆஃபர் தரேன். லிசார்ட் மேன் வச்சுட்டு வேணும் கொடுங்க. செருப்பு பிய அடிப்பேன். ஓகே ஓகே, 2 பேரும் சேர்ந்து சண்டை போடுற அளவுக்கு இது கிடச்சிருக்கு. ஓகே, ஐ காட் திஸ் ஸ்பைடர்மேன், அதனால் ஓகே தான். நல்லா 50 ரூபாய்க்கு டேஸ்ட் ஒருத்தர்ல தெரியல, அவனை திங்கவே இல்லை. எனக்கு என்ன டவுட்னா, எதுக்கு பாய்ஸுன்னு சொல்லிட்டு பாய்ஸுக்குன்னு சொல்லிட்டு 2 உருண்டை வச்சு கொடுத்துருக்காங்கன்னு தான் எனக்கு புரியல. இப்போ கேர்ள்ஸுக்கு அதில் என்ன இருக்கும்? பிங்க் இதுக்கெல்லாம் என்ன இருக்கும் தெரியலையா? வாங்கினா தான் தெரியும். நம்மளே இப்போ தான் கிண்டர் வாங்கியிருக்கோம். லைஃப் டைம்லேயே இப்போ தான் கிண்டர் வாங்கி வச்சுருக்கோம். பரவாயில்ல மக்களே, கிண்டர் ஜாய் 50 ரூபாய்க்கு கொடுத்தல சாக்லேட்டு 50 ரூபா. ஒன்று 50 ரூபா மக்களே. நார்மல் கிண்டர் ஜாய் வந்து 40 ரூபா தானா, இது வந்து 50 ரூபா. ஆமாம், நாங்கள் வந்து வேறு எதுக்காகவும் இல்லை, ஸ்பைடர்மேனுக்காக மட்டும்தான் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஸ்பைடர்மேன் எனக்கு கிடைச்சிருச்சு, என்ன பண்ணுறது? இது எப்படியா மக்களே, எல்லாருக்கும் கருமாந்திர கிளிப்புகள்லாம் வராமல் ஆளுக்கு ஒவ்வொன்று வந்துச்சு இல்லை, அதுலேயே எனக்கு ஹாப்பி தான். யாரோ ஒருத்துக்கு ஸ்பைடர்மேன் வந்துச்சு, இந்த பாக்ஸ்லேயே ஸ்பைடர்மேன்லாம் போயிருந்தால் தான் மன உளைச்சலாக இருக்கும். ஆமாம், மற்றபடி ஐ எம் ஹாப்பி. யூ ஹேப் வேணும். ஆமாம், ஐ கார்ட் வேணும். ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் இருக்கா? என்ன நான் டயலாக் சொன்னதே நான் தான், பங்குன்ற போங்க வேணாம். ஒருவேளை இந்த வீடியோக்கு 500 லைக்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்து கிண்டர்ஜாய் பார்ட் 2 ஸ்பைடர்மேன் எடிஷனே கிடச்சிச்சின்னா நமக்கு 500 வியூஸ் போகிறது பெரிய விஷயம். 500 லைக்லாம் பண்ண மாட்டேன். பண்ணி பாருங்க. தான் லிசார்ட் மீன் இருக்கு, அதே போய் தனியாக பண்ணி வேற ஆஃபீஸில் நட்டு விட போகிறேன். ஏன் வந்து ஸ்பைடர்மேனுக்காக என்கிட்ட சண்டை போடுறோன்னு தெரியல. நீ உனக்கு கிடைச்சதெல்லாம் மேட்ரு கிடையாது, அது தொலைஞ்சிருச்சு. நீ கேள்விப்பட்ட வந்து மெதி சுட்டுருவேன். என் சிஸ்டர்ல வந்து கை வைக்கிற அளவுக்கு எவனுக்கு தைரியம் கிடையாது, உழந்து விட்ருவேன். கேர்ள் ஃப்ரெண்டு கூட கேட்குறாங்கன்னு சொல்லி கொடுத்துட்ற மாட்டேன்ல. பொண்ணுங்களுக்கு போய் ஸ்பைடர்மேன் பிடிக்குமா? பிடிச்சிருந்து நான் எதுவும் சொல்ல பார்க்குறேன், அவன் சொல்கிறான். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா அப்படி சொல்லவில்ல. பொண்ணுக்கு மேக்ஸிமம் இதை எங்கள் ஆஃபீஸில் மேக்ஸிமம் இதை எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கேட்டாலும் ஸ்பைடர்மேனை கொடுக்க மாட்டேன், பிரேக்கப் பண்ணாலும் விட்டுருவேன். அதுக்கு முதல்ல ஆள் இருக்கணும்ல, ஆள் இருந்தால் தானே பிரேக்கப் வைக்கிறான். ஓகே தான், வரும்போதெல்லாம் என் சிஸ்டம் அப்படியே வெறுக்க பார்த்துட்டு போகிறான். சார் வீட்லேயே வச்சுக்கிட்டுமா? பறி கொடுக்காம இருக்குன்னா வீட்டில் வச்சுக்க, ஆஃபீஸில் வச்சு தொலைஞ்சு போச்சுன்னா போய் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா சின்ன விளையாட்டை வந்து கிண்டர் ஜாய் கம்ப்ளைண்ட் இது பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்பைடர்மேன் கிடைக்கல, சாதாரண விஷயமா எல்லாருக்கும் கிடைச்சிருமாண்டா. கபி வேண்டாம், 4 நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. என்ன முக்கியமான விஷயம்னா, இதெல்லாம் குழந்தைங்க இருந்து காப்பாற்றணும். இங்கே எந்த குழந்தைங்களும் இது இல்லை. ஏதாவது குழந்தைங்க வந்துச்சுன்னா எனக்கு வேணும் கிடைச்சுன்னா மண்டை அழுத்திடுவேன், இப்பயே சொல்லிடுறேன். அப்புறம் என்னடா முன்கூட்டே சொல்லியே சொல்லக்கூடாது. என்கிட்டலாம் கேட்டால் லிசார்மேன் குழந்தைங்களுக்காக ஒரு லிசார்மேன் கூட கொடுக்க மாட்டேன். ஓ, நல்லா இருக்குல்ல? இது இதுக்கு தானே தெரியல. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக்.